ஹாய், என்னோடய ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு நான் இப்படி தான் செய்வேன். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள். இதே கன்சிஸ்டன்சியில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கருவாடு எடுத்து ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு அடுப்பில் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு கருகாயில் போட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி பச்சை மிளகா வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தனி மிளகாத்தூள் அதுவும் போட்டு வதக்கி விட்டுறணும். 2 ஸ்பூன் மீன் மசாலா தூள் அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சல் எடுத்து ஊற்றி தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா முருங்கைக்காய் மொச்சப்பயிறு அதையும் போட்டு உப்பு லைட்டாக சேர்த்துக்கணும். ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக சேர்த்துட்டு போட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுறணும். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் மாங்காயும் கருவாடை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கருவாடையும் எடுத்து போட்டு கொதிக்க விடணும். மூடி போட்டு உப்பு பத்தலைன்னா அப்புறம் பார்த்துட்டு லைட்டாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு பத்தலைன்னு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது. லஞ்சுக்கு இன்றைக்கி வெள்ளை சோறு, கருவாட்டு குழம்பு, அரைக்கீரை கடையல், பாகற்காய் பொரியல். மணக்க கருவாட்டு குழம்பை ஊற்றி கூட்டு வச்சு சாப்பிட போகிறோம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.